ஹாய் ஆல், வெல்கம் டு டூட்டி ஃபுட்டி விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹண்டிங் பா அப்படிங்கிற ஒரு பெட் ஷாப் தான் வந்திருக்கோம். இங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்லிட்டே வரேன். நான் இங்கே போன டைம் பார்த்தீங்கன்னா பப்பீஸோட அடல்ட்ஸ் தான் நிறைய இருந்துச்சு. அடல்ட்ஸ் எதுக்கு நிறைய இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க மேட்டிங்க்கும் கொடுக்குறாங்க, அப்புறம் வந்து டாக்ஸுக்கு வந்து டேப்பிங்கும் பண்ணுறாங்க. மேட்டிங் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் டேப்பிங் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோலேயே ஒரு டாகுக்கு வந்து டேப்பிங் பண்ணுவாங்க. என்ன டாகுனா அது டாபர்மேனுக்கு தான். அந்த டாகுக்கு வந்து டேப்பிங் பண்ணுறதை நீங்கள் லைவாகவே பார்க்கலாம். பார்க்கவே ஜைஜாண்டிக்காக இருக்குது பார்த்தீங்களா. இது என்ன ப்ரீடுன்னு பார்த்தீங்கன்னா புல் மேஸ்டிஃப். நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து டாபர்மேன் யூரோப்பியன் ப்ரீடு. பார்க்கவே அவ்வளோ லுக்காக சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம நாட்டு நாயான கன்னி சிப்பிப்பாறை தான். எனக்கு எவ்வளோதான் ஃபாரின் ப்ரீட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நாட்டு நாய்கள் தான். சிப்பிப்பாறை, கன்னி, கோம்பை அந்த மாதிரி டாக்ஸ் தான். உங்களுக்கு எந்த பெட்ஸ் பிடிக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே உங்களுக்கு பெட்ஸ் பிடிக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. குட்டியாக க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ரொம்ப டேஞ்சரான பிட்புல் டாக் தான். அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு இந்த டாகு, ஆனால் ரொம்ப ரகடான டாகு. அவங்கள்ட்ட இருந்த எல்லா டாகையும் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு டாகுக்கு வந்து டேப்பிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது டேப்பிங் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அதையும் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டாகோட காது லென்த்தை வந்து மெஷர் பண்ணிக்கிறாங்க. அந்த மெஷர்மெண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த காதை சுற்றி அந்த ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சு டேப் பண்ணுவாங்க. அதுக்காண்டி தான் அந்த மெஷர் பண்ணுறாங்க. அந்த மெஷரிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த டியூபை வந்து எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணிக்கிறாங்க. அந்த டியூபை வந்து எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டியூபை ஃபுல்லாகவே காட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா காட்டனை வச்சு ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கிடுவாங்க. கவர் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கை மட்டும் வச்சு நம்ம அந்த டேப் பண்ணோம்னா அந்த டாகுக்கு வந்து பெயின் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சீல் பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த காட்டனை சுற்றிக்கிறாங்க. காட்டன் சுற்றினா வந்து அந்த டாகோட காதுக்கு வந்து எந்த விதமான இன்ஜுரிஸ் எதுவுமே ஏற்படாது. அதனால தான் இந்த டேப்பிங் வந்து எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாகோட காது வந்து நேச்சராகவே வந்து கீழே தொங்கி போய் தான் இருக்கும். ஆனால் டாபர்மேன் டாக்ஸோட காது வந்து நேராக நின்னா தான் அதோட லுக்குமே சூப்பராக இருக்கும், ஜைஜாண்டிக்காக இருக்கும், பார்க்கவே ஒரு ரகடான ஒரு லுக்கு கொடுக்கும். அதனால தான் அந்த டாகோட காதை வந்து இந்த மாதிரி டேப்பிங்கும் அப்புறமா சர்ஜரியும் பண்ணி அந்த டாகோட காதை வந்து ஸ்ட்ரைட் ஆக்குறாங்க. அதனால தான் இந்த டாக்ஸுக்கு வந்து இப்போ வந்து டேப்பிங் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து டாகோட காது வந்து தொங்கி போயிருக்கு பார்த்தீங்களா. இதை வந்து டேப்பிங் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த லுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாகோட காதுக்கு வந்து சர்ஜரி பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி டேப்பிங் பண்ணியும் ஸ்ட்ரைட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து சர்ஜரி பண்ணதுக்கப்புறமும் நிற்கலை அப்படின்னா வந்து இந்த மாதிரி டேப்பிங் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணி நிப்பாட்டுவாங்க. இந்த டேப்பிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இது வந்து எவ்வளோ நேரம் வைக்கணும், அப்புறம் வந்து எத்தனை சைக்கிள்ஸ் வந்து இதை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்கள்கிட்ட கேட்க மறந்துட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இதை பற்றி தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்கள வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணாங்கள வந்து நிறைய பேருக்கு அதை பார்த்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்டிக்கு ஃபுல்லும் காட்டனை சுற்றி முடிச்சதுக்கப்புறம் டாகோட காதை நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க. நல்லா க்ளீன் பண்ணி அந்த காதில் வந்து எந்த விதமான டஸ்ட்டோ அழுக்கோ எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. க்ளீன் பண்ணி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த டாகோட காதுக்குள்ளே இதை வச்சு டேப் பண்ண போகிறாங்க. அதை நீங்களே பாருங்கள்.
இவங்கள்ட்ட வந்து டாக் பப்பீஸ் மட்டும் இல்லாமல் இவங்க வந்து டாக்ஸுக்கு வந்து ஹாஸ்டல்னு வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து ஏதாவது வெளியூருக்கு போகும்போது உங்கள் டாக்ஸை வந்து வீட்டில் தனியாக விட்டுட்டு போகாமல் இவங்கள்ட்ட விட்டுட்டு போயிட்டீங்கன்னா இவங்க வந்து 3 டைம்ஸ் ஃபுட்டும் அப்புறம் வாக்கிங் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்க. இவங்க வந்து உங்கள் டாக்ஸுக்கு வந்து அதுக்கு வந்து மினிமம் சார்ஜஸ் மாதிரி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் டாக்ஸுக்கு வந்து கேஜி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அதையுமே இவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோ கீழேயே கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 காதுலையுமே டேப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அந்த டேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டாகோட லுக்கை பாருங்களேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த டாகை பார்த்ததுக்கும் இப்போ நீங்கள் அந்த டாகை பார்க்குறதுக்கும் லுக்கே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.